வினிதா, உங்ககிட்ட என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹார்ட் ஒர்க் பத்தி. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்றோம். பட் இது ஒரு ரீசன்னால நம்மளுக்கு அது கிடைக்கல. என்னால அந்த இலக்கை அடைய முடியல. ஆனா என்னோட முயற்சியில எந்த ஒரு லேக்கும் கிடையாது. எங்கேயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. நான் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கேங்க. ஆனா என்னால சக்சஸ் கிடைக்க முடியலையே அப்படின்றவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? நேச்சுரலா நம்ம நினைச்சது கிடைக்கல அப்படின் போது நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் இயல்பாவே ஏற்படும். அப்ப நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அதை பார்த்திருப்போம். நல்லா படிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு மார்க்ல மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு நிறைய நடந்திருக்கும் அந்த மாதிரி. ஸோ போக போக என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்டதுன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்திருக்கேன், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா போக போக என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து we should really fall in love with the process. ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். அவுட்கம் வந்து நம்ம கையிலே கிடையாது. அவுட்கம் என்ன வேணா ஆகலாம். இப்ப நம்ம நல்லா படிச்சு நல்லா எழுதி அந்த எக்ஸாம் வந்து இன்வேலிட்னு கூட வரலாம்ல. ஏதோ ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீட்டுக்கு நடந்த மாதிரி சம் மிஸ்ஹேப் ஹேப்பன்ட், அந்த எக்ஸாமே கேன்சல்ட் அப்படின்னா நம்ம பங்கு அதுல தப்பே நம்மளது எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே சரியா பண்ணிருக்கோம். இருந்தாலும் அந்த ரிசல்ட் நமக்கு வரல. ஸோ அவுட்கம்க்கு என்ன வேணா காரணமா இருக்கலாம். அவுட்கம் வராம போறதுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாம். ஆனா அந்த ஹார்ட் ஒர்க், நம்ம இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் எல்லாம் நல்லா பண்ணேன், நான் எல்லாம் கரெக்டா தான் பண்ணேன் அப்படின்னு, அதுலயே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதுலயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க இல்லையா? நீங்க எஃபர்ட்டே, நம்ம எஃபர்ட் எடுக்கிறோம்னாலே எஃபர்ட் எடுக்காத எத்தனையோ பேர்ல இருந்து ஒரு படி முன்னேறிட்டீங்கன்னு அர்த்தம். அதுவே ஒரு சக்சஸ் தான். அப்போ எஃபர்ட்டை நல்லா வேற போட்டிருக்கீங்க. அப்ப அது இன்னொரு சக்சஸ் ஆக்சுவலி. அப்போ இது வரைக்கும் இப்ப நம்ம ஒரே விஷயத்துக்காக நிறைய தடவை முயற்சி செய்யறதும் நம்ம இருக்கும். இப்ப இன்னைக்கு ஒரு எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணுவோம், நிறைய படிச்சிருப்போம். இந்த எக்ஸாம்க்கு படிச்சதை விட அடுத்த டைம் நல்லா படிச்சிருப்போம். அந்த டைம் வந்து நம்ம இன்னும் ஸ்கோர் கூட பண்ணிருப்போம். ஆனா எதிர்பார்த்த அவுட்கம் வந்திருக்காது. இப்போ 80 வாங்கினது 82 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, தோ நீங்க மார்க் அடையலனாலும் அது ஒரு வளர்ச்சி தானே. அப்ப அந்த மாதிரிதான் இப்போ நிறைய இந்தியன் டீமும் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. இப்போ நாங்க அதுல விளையாண்டோம், ஆனா வந்து ரன் ரேட் வந்து இதுல ஜாஸ்தி, அப்ப நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்போம் தானே அர்த்தம். இப்போ வெற்றி தோல்வி வந்து என்ன வேணா ஆகுங்க, அது வந்து நம்ம கையிலே இல்ல. நம்ம நம்ம அந்த ப்ராசஸ லவ் பண்ண ஆரம்பிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அப்போ இங்க நம்மளோட எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காத போது அந்த அக்செப்டன்ஸ் வர்றது ரொம்ப முக்கியமா? இல்ல அக்செப்டன்ஸ் வராம குவெஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தோம், கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்மளால வந்து ஒரு அந்த நிம்மதின்ற எலமெண்ட் காணாம போயிடுதா? இல்ல அக்செப்டன்ஸ் கொண்டு வரணுமா? என்ன கேட்டா நான் ஐ ஸ்வேர் பை அக்செப்டன்ஸ். எனக்கு அக்செப்டன்ஸ் தான் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கு. நீங்க அக்செப்டன்ஸ் வந்துருச்சுனாலே நீங்க கிரேட்ஃபுல் ஆயிடுவீங்க. கிரேட்ஃபுல் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க ஹாப்பி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும், எல்லாமே வந்துடும் இல்லையா? இப்போ நான் வந்து இப்போ வந்து நமக்கு நிறைய விமர்சனம் கூட வரலாம். இப்போ வந்து என்ன நீ அப்படிலாம் படிச்ச, ஏன்னா பெருசா சாதிக்க போறான்லாம் சொன்ன, ஒன்னும் காணோம் அப்படின்லாம் சொல்லி கூட நம்மள கமெண்ட் பண்ணுவாங்க. நம்மள வந்து கேலி செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் விமர்சனங்கள் வரதான் செய்யும். அப்போ வந்து யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் வந்து 100% நான் இதுல வந்து என்னோட எஃபர்ட் போட்டிருக்கேன், பரவாயில்ல, அவுட்கம் அப்படி வரல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததுல போய்க்கணும். அண்ட் இது என்ன நமக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். நேத்து தான் நினைக்கிறேன் ரோஜர் ஃபெடரரோட ஒரு வீடியோ, அவர் ஏதோ ஒரு காலேஜ்ல இந்த ஸ்பீச் கொடுத்திருந்தாரு, கிராஜுவேஷன். அது நீங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு, எக்ஸலென்ட். அதுல நம்ம எவ்வளவு விஷயங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு அதுல ரொம்ப ப்ரொஃபவுண்டா பட்டது வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் தான். அவர் சொல்வாரு, நான் வந்து ஒரு விஷயம் இப்ப நான் வந்து ஒரு சர்வ் பண்ணிருக்கேன், அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ESPNோட டாப் 10 பிளேலிஸ்ட்ல அந்த பாயிண்ட் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். அந்த பாயிண்ட்ல நான் அதை பண்ணிருக்கேன், அடுத்த பாயிண்ட் என்ன, அப்படிதான் நான் மூவ் ஆன் ஆவேன்னு சொன்னார். அதுதான் நானும் எப்பவுமே ஃபாலோ பண்றது. இந்த ஒரு விஷயம் ஓகே நீ பண்ணிட்ட, இத பண்ணதுனால உனக்கு இது கிடைச்சிருக்கு, ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுலயே நம்ம டுவெல் ஆயிட்டு இருந்தோம், அது வந்து சக்சஸா இருந்தாலும் சரி ஃபெயிலியரா இருந்தாலும் சரி ரொம்ப அதை பிடிச்சிட்டு கூடாது. அடுத்தது என்ன அப்படின்றது அடுத்தது. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க ஒரு ஹேபிட் ஹியூமன்ஸா, நம்ம வந்து தோல்வி கிடைச்சா மட்டும்தான் அதுல அப்படியே புடிச்சு அழுதுகிட்டே இருக்கிறது. வெற்றினா அத ஒரு ஹாப்பியா செலிப்ரேட் பண்றது கூட நம்ம டைம் எடுத்துக்கிறது இல்ல. கொஞ்சம் கான்சியஸா மைண்ட்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணும்ல. அது இவ்வளவு நாள் இதுக்கு தானே கஷ்டப்பட்டீங்க, அப்ப அதுக்கு செலிப்ரேட் பண்ணுங்க, பரவாயில்ல. அதுக்கு உங்களுக்கு என்ன ரிவார்டு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு தான். இப்ப என்னோட ரீசெண்டா என்னோட
கலீக் ஒருத்தங்க ரொம்ப நிறைய டிஃபிகல்ட்டிஸோட என்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்படுற நிறைய ஃபேஸஸ் இருக்கு அவங்களுக்கு. அப்ப அத என்கிட்ட யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல வினிதா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்ட முதல் விஷயம், இப்போ இந்த மினிட் என்ன நடந்தா பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இப்ப அவங்க கிட்ட கேட்கும்போது அப்பதான் they start thinking, ஓகே இது பண்ணா நான் பெட்டரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த ஹாப்பினஸையும் நம்ம வந்து நமக்குள்ள இருக்கு. நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் தெரியுமா, நம்ம யாராவது நம்மள செலிப்ரேட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கணும். ஓ இப்படி பண்ணிருக்கியா, வாவ் நீ எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்லாம் சொல்லி யாராவது வந்து நம்மள தூக்கி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கனால்தான் நம்ம செலிப்ரேட் பண்ணவே மறந்துடும். சோ நம்ம வந்து ஒன் டே டேக் ஃபார் செலிப்ரேஷன், இல்ல 1 ஹவர்னா 1 ஹவர் டேக் ஃபார் செலிப்ரேஷன். அத மைண்ட்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். சூப்பர். நிஜமா இல்ல யாராவது செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா, அதுவும் பிளஸ் யாராவது நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்களா, யாராவது நம்மள வந்து பட் அந்த காப்பாத்துறதும் அந்த பதிலும் எல்லாமே உள்ளதான் இருக்கு. அந்த கொஞ்சம் அத உள்ள பார்க்க ஆரம்பிச்சா கேட்ஸ் வில் ஓபன். 100%. இன்னொன்னு அட்வைஸே அப்படித்தானே, நமக்கு என்னன்னா உள்ள இருக்கும், நமக்கு தெரிஞ்சதை யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் நம்ம சொல்ல மாட்டாங்க. ஆமா. சோ அது we want to அதே வார்த்தைகளை வந்து யாராவது சொல்லிட கேட்டா, ஓ அப்ப நம்ம நினைச்சது கரெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன் தான் நமக்கு தேவைப்படுது. அதனாலதான் அட்வைஸ். மத்தபடி பெரிய அட்வைஸ்லாம் யாருக்குமே தெரியாது இல்ல. ஹவு கேன் we go and solve other person's problem? யாரும் யாருடைய பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்றதுல இருந்து இவங்க வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்த கிண்டல் பண்ற மாதிரி, ஓ இது உனக்கு ஆல்ரெடி தெரியும், குள்ள ஆல்ரெடி இருக்குது அப்படின்றது. எக்ஸாக்ட்லி. ஆமா. சோ அந்த சந்தோஷம் அந்த வேலிடேஷன் எல்லாமே நமக்குள்ள இருக்கு. இதுக்குதான் வந்து செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் லவ், இந்த பிராக்டிசஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒரு புக் போட்ட மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. நம்மளே வந்து இத பண்ணா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி, இப்ப நான் வந்து எப்பவுமே அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச வந்து ரொம்ப நம்புற ஒரு ஆளு. ஏன்னா எந்த விஷயமும் நம்மள அனாய் பண்ணக்கூடாது. அனாய் பண்ணுது அப்படின்னா ஓகே இப்போ வாட் கேன் ஐ டூ டு ஃபீல் பெட்டர் அப்படின்னு தான் நான் என்னையே கேட்டுக்கிட்டு உடனே அதை மாத்திடுவோம். அதனாலதான் அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன். சோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு அருமையான புக்கு வந்து வெல்கம் ஹோம்னு ஒரு புக்கு. அது வந்து ஒரு லெபனீஸ் ரைட்டரோட அற்புதமான ஒரு புக்கு. அந்த புக் வந்து நான் ஒரு பாட்காஸ்ட்ல தான் அந்த புக் இருக்குன்னே தெரியும் எனக்கு. அவங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த பாட்காஸ்ட்ல ரொம்ப கியூரியஸா அந்த புக் வாங்கினேன். அந்த புக் படிக்கும் போது லிட்ரலி நமக்குள்ள நம்ம எப்படி நம்ம ஒரு வீட்டை உருவாக்கிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க மனசுக்குள்ளேயே இது வந்து உங்களோட ஹாப்பினஸ் ரூம், இது வந்து உங்களோட கம்ஃபர்ட் ரூம், இது வந்து உங்களோட ஹீலிங் ரூம் அப்படின்னு கட்டிக்கோங்கன்றாங்க. விச் மீன்ஸ் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, வெளியில நீங்க தேடவே தேவையில்லை, எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு, அப்ப நீங்க உருவாக்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அதுதான் அது படிச்சப்ப எனக்கு அகைன் ஒரு பெரிய கேட் ஓபன் ஆன மாதிரி இருந்தது. எப்பவுமே நினைப்போம்ல, ரொம்ப லோன்லியா இருக்கவங்களுக்கே இது வந்து நமக்கு யாருமே இல்லையேன்னு நினைக்கும் போது நம்ம இருக்கோம்ல, நம்ம இருக்கோம்ல, நமக்கு கடவுள் எப்படி கிஃப்ட் பண்ணிருக்காரு நம்மள. நம்ம பேசினா நமக்கு கேக்குது, நம்ம எழுதுனா நம்மளால பார்க்க முடியுது, அப்ப நம்மளே நமக்கு எல்லாமே பண்ணிக்கலாமே. அதுதான் அந்த கிஃப்ட் எல்லாம் தான் நம்ம மறந்துடுறோம். நமக்கு எல்லாமே ரொம்ப கிராண்டடா இருக்குல்ல, அதனால வந்து நம்ம ரொம்ப மறந்துடுறோம் இதெல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றதுக்கு. ரொம்ப சின்ன விஷயங்கள் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் தான். சின்ன விஷயங்கள் நோட் பண்ணீங்கன்னா போதும், அதுலயே எல்லா ஹாப்பினஸும் இருக்கு. நம்ம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லாத ஒண்ணுக்காக இல்லாத ஒரு இத வந்து சில பேர் லோன்லினஸ் பத்தி என்கிட்ட கேட்கும்போது கூட நான் யோசிச்ச ஒரு விஷயம் வந்து, என்னோட மிகப்பெரிய பலம், என்னோட சக்தி, என்னால என்ன கொண்டு வர முடியும், என்னால என்ன செய்ய முடியும், இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டது லைஃப்ல லோன்லியா இருந்த பீரியட்ல தான். சோ லோன்லினஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கு. பட் அதை சரியா போய் டேப் பண்ணணும். கரெக்ட். அதான் அந்த லோன்லினஸ் அண்ட் சாலிட்யூட், அதுக்கான டிஃபரன்ஸே அதுதானே. சாலிட்யூடுங்கிறது ஏகாந்தம் அப்படின்னு சொல்றது, லோன்லினஸ்ங்கிறது தனிமை. அப்ப அந்த தனிமை வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்பேஸ்ல போகுது, அதாவது யாருமே இல்ல அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து, நான் வந்து ஐ எம் a solid believer, கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுல நான் வந்து 100% நான் உணர்ந்திருக்கேன் நிறைய விஷயங்கள்ல அப்படின்றது. அப்ப அது அந்த பிலீஃப் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து, சமீபத்துல நான் படிச்சேன், சாஞ்சுக்கிறதுக்கு தோல் இல்லைன்னு நீங்க வந்து ஏங்குனீங்க அப்படின்னா முட்டி போட்டு ப்ரே பண்ணுங்க.
அப்படின்னு சாய வேண்டாம், முட்டி போட்டா போதும். அப்போ உங்களுக்கு இந்த யாரை நீங்க எதிர்பார்க்கறீங்களோ, எந்த அன்பை நீங்க தேடுறீங்களோ அது உங்களுக்கு வந்துடும். பிகாஸ் அந்த கிரேஸ் ஆஃப் காட் வந்து நம்மள எப்பவுமே சுத்தி இருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு லாஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு நான் வச்சப்போ வந்து ட்ரீ எல்லாம் செட் பண்ணிட்டு நைட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு போட்டோ மட்டும் எடுக்கலாம்னு சொல்லி லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு அந்த அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, a piece of God and the peace of God is with you அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அப்ப நம்ம எல்லார்கிட்டயும் கடவுளோட ஒரு துகள் இருக்கு நம்ம கிட்ட. we are all part of God தான். சோ நமக்கு அந்த கனெக்ஷன் இருக்கு. நிச்சயமாவே கடவுளோட துகள் நம்ம கிட்ட இருக்கு, கடவுளோட அமைதியும் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ நம்ம வந்து லோன்லி கிடையாது, நம்ம வந்து சேட் கிடையாது, நம்ம வந்து அன்வர்த்தி கிடையாது. நம்ம ரொம்ப வேல்யூபிளான ஒரு சோல். அண்ட் ஒரு வாட்டி நமக்கு அந்த மாதிரி தோணும் போது நமக்கு வேல்யூ இல்ல, நம்ம அன்வான்டா இருக்கோம், யாரும் நம்மள அக்கறை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம யோசிக்கும் போது நான் எப்பவுமே யோசிக்கிறது, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல கடவுள் உனக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காருல்ல. உனக்கு ஒரு ரூபம், உனக்கு ஒரு வீடு, நீ இருக்கிறதுக்கு. இப்ப நம்ம நிக்கிறோம்னா நமக்கு ஒரு 2 feet ஸ்பேஸ் இருக்கு, நம்ம படுத்தோம்னா நமக்கு ஒரு 6 feet ஸ்பேஸ் இருக்கு. அப்ப கடவுள் கொடுத்துருக்காருல்ல அது. அப்போ நீங்க அன்வான்டா இருந்தா கடவுள் உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? we are all worthy, we are all very blessed. அது நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஆனஸ்டா லைஃபை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஸ்வேதா, நானும் நீங்களும் இப்ப மீட் பண்றோம், இனி எந்த லைஃப்ல நம்ம மீட் பண்றோம்? there's no chances, right? நமக்கு சொல்லவே முடியாது. அடுத்த நம்ம எப்போ இந்த லைஃப் ஓகே, இந்த லைஃப்ல இப்போ இன்னையில இருந்து மேபி we have our own numbers, அப்ப நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், we can keep in touch if we decide to அப்படின்லாம். But what are the chances that in any other life we'll meet once more? No, அப்போ இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல we can be kind to each other, we can smile. ஏன்னா we never know which will be the last encounter with anybody. அதனால அவங்க கிட்ட ஹர்ட்ஃபுல்லா இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா பேசிட்டு பிளசண்டா பேசிட்டு இருந்து. ஏன்னா நான் எப்பவுமே என்னோட பேரண்ட்ஸ் பத்திலாம் நான் அதான் யோசிப்பேன். இந்த ஒரு பிறவியில இவங்க என்னோட பேரண்ட்ஸ், இவங்களை நம்ம அடுத்து எப்ப மீட் பண்ணணும்? அப்போ until they are with me, I'm going to be happy with them. I'm going to make happy, அவங்கள வந்து ஹாப்பியா வச்சுக்க போறேன். ஸோ அதான் நம்ம நினைச்சிட்டோம்னா லைஃபோட எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னு நான் நினைக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ so much வினிதா.